பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னுடைய காலையில இருந்து என்னுடைய ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேங்க. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நான் எடுத்தேன், கொஞ்சம் அது கொஞ்சம் ஷேக் ஆகும், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலையில இருந்து நான் என்ன வேலைகள் செஞ்சேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சரி, அது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் 5:45 ஆகுது. காலையிலே எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ரொட்டீனை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வேலை காலையில் என்னென்ன நான் செய்கிறேன் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. பாருங்கள், நான் காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பைபிள் ப்ரேயர் பண்ணிவிட்டு பைபிள் வாசித்துட்டு தான் அடுத்து என்னுடைய வேலையை நான் செய்வேன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு மாப்பிள்ளை சம்பாவில் பொங்கல் செய்யலான் இருக்கேங்க. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி புளிக்குழம்பு, அதுக்கு தேவையான காய் எதுவோ அதை நான் எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குங்க, பீட்ரூட் பொரியலும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பும் செய்ய போகிறேன் இன்றைக்கி. வாங்க நம்ம செய்யலாம். நான் சமைக்கும் போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்படி தான் கிச்சன் இருக்குது. நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே நான் தேய்ச்சி வச்சுட்டேங்க. காலையில் பாருங்கள், மாவு அரைச்சி வச்சது. இது இட்லி மாவு, இங்கே ஆப்பம் மாவு. காலையில் ஆப்பம் தான் செய்ய போகிறேன், அதனால் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து நான் போய் பீட்ரூட் தாங்க ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டு தான் நான் பால் காய்ச்சிட்டு ஒரு சைடு ரைஸ் வைக்கலாம், சாதம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்து ஒரு சைடு புளி ஊற வச்சோன்னா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடியே ரைஸும் புளியும் ஊற வச்சுட்டு நான் போய் பீட்ரூட் கட் பண்ண போகிறேங்க. அதே மாதிரி எனக்கு தைராய்டு இருக்கிறனால நான் காலைல எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் நான் தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கணும். அதனால் நான் அந்த டேப்லெட்டை இப்போ எடுத்துகிட்டு தான் நான் போய் பீட்ரூட் நறுக்க போகிறேன். 1 ஹவருக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. தைராய்டு இருந்துச்சுன்னா 1 ஹவருக்கு நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது. தைராய்டு டேப்லெட் மட்டும்தான் எடுத்துக்கணுங்க. சரி, நான் டேப்லெட் எடுத்துகிட்டு நான் போய் பீட்ரூட் கட் பண்ண போகிறேன். ரைஸையும் புளியும் ஊற வச்சுட்டு தான் போய் கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் புளியோட கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சுட்டேங்க. அந்த சைடு ரைஸும் ஊற வச்சுட்டேன். எப்படி இருந்தாலும் எனக்கு பீட்ரூட் கட் பண்ணுறதுக்கு 1/4 மணி நேரமாவது ஆகுங்க. ஏன்னா அது பொடிசாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏனோ தானே நம்ம கட் பண்ண முடியாது. அதனால் நான் கட் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேங்க. பாருங்கள், நான் இப்படி தான் காலையில் ஹாலில் உட்காந்துப்பேங்க. கிச்சனில் நிற்க மாட்டேன். இந்த கட் பண்ணுறது ரொம்ப நேரம் கட் பண்ணுறதை மட்டும் நான் இப்படி ஹாலில் உட்காந்து கட் பண்ணிப்பேன். சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். நீங்களும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா இப்போ கிச்சன்லேயே நின்றுட்டு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஹாலில் உட்காந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் காய் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா உட்காந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பீட்ரூட் தாங்க. பீட்ரூட்டை தேங்காய் போட்டு பொரியல் பண்ண போகிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய். முருங்கைக்காய் இப்போ கிடச்சிச்சு. முருங்கை மரத்தெல்லாம் வெட்டியாச்சுங்க. நான் ஒரே பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அதில் ஒரு பூச்சி கடிச்சு எனக்கு அலர்ஜி ஆகி நான் ஸ்கின் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருந்தது. எனக்கு ஒருத்தங்க கொடுத்த முருங்கைக்காய் தான் இருக்குது. அது ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு இந்த மழைக்கும் பனிக்கும். அதனால் மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துகிட்டு நான் செய்யும்போது நான் அதை காட்டுறேன் உங்ககிட்ட எப்படி இருக்கு அந்த முருங்கைக்காய். நான் இப்போ பீட்ரூட்டை கட் பண்ணிக்க போகிறேங்க. இப்படி தோலை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்துட வேண்டியதான். கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும். தோலை எடுத்துடலாம். பாருங்க, நம்ம பீட்ரூட்லாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணணும். ஆனால் நான் கழுவிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். தண்ணியில் போட்டால் நம்மளுடைய பீட்ரூட்டில் இருக்க எல்லா கலருமே சத்தெல்லாம் தண்ணியில் போயிடும். அவ்வளோதாங்க. நான் கழுவிட்டு கட் பண்ணனால நம்ம போய் வெங்காயம் மட்டும் கட் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியதுதான். பாருங்கள், நான் சாப்பாட்டுக்கு வடிக்கிறதுக்கு உழ வச்சாச்சு. தண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு பால் காய்ச்சுறேன். நம்மளுடைய பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிட்டு பாருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள்லாம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நான் வதக்கிட்டு தான் நான் செய்வேன். கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடணும். அப்புறமா நீங்கள் பீட்ரூட் பொரியல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி இல்லை, அதனால் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். ஓகேங்க, நான் சமைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன்.
பாருங்கள், புளிக்குழம்புக்காக நான் வந்து வெங்காயம் பூண்டும் வந்து கட் பண்ணிவிட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னல முருங்கைக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்குங்க. இது மேலே இருக்க தோலெல்லாம் வந்து நான் வந்து சீவிட்டு நான் வந்து உங்ககிட்ட சமைக்கும் போது காட்டுறேங்க. இங்கே பீட்ரூட் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள் முருங்கைக்காய் கலர் அப்படி இருக்குது. ஆனால் முருங்கைக்காய் நல்லா இருக்குது. பீட்ரூட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். பீட்ரூட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றணும். அதுக்கப்புறமா தேங்காய் திருவி போட்டுட்டோன்னா நம்ம புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சரி, பால் காய்ச்சியாச்சு. இங்கே சாதம் வந்து கொதிச்சிட்ருக்கு, வெந்துட்டுருக்கு. பாருங்கள், சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. நான் சொன்னேன்ல முருங்கைக்காய், இங்கே பாருங்கள். முருங்கைக்காய் வந்து நான் வந்து தோலை மட்டும் நல்லா வந்து மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இப்போ கட் பண்ணிவிட்டு புளிக்குழம்புக்கு வந்து முருங்கை கத்திரிக்காய் போட்டு தாங்க புளிக்குழம்பு வைக்க போகிறேன். பாருங்க, நம்ம பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தேங்காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவோம். புளிக்குழம்புக்கு ரொம்ப சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு, சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து புளிக்குழம்பு மட்டும் தான் வைக்க போகிறோம். அப்படியே புளியை கரைச்சிக்க போகிறேங்க. புளியை கரைச்சாச்சுன்னா நம்ம டக்குன்னு புளிக்குழம்பை தாளிச்சு விட வேண்டியதான். சரி, புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து வதக்கிட்டு இருக்கேங்க. புளிக்குழம்புக்கு வந்து வெங்காயம் பூண்டு வதக்கிட்டு இருக்கேன். கருவேப்பிலாம் சேர்த்தாச்சு. வந்து கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரேஷ்மாக்கு வந்து பசி வந்துச்சுங்க. காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சது என் கூட. அவ்வளோ ரேஷ்மாக்கு வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கனால 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு படிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் அவளுக்கு வந்து கஞ்சி வச்சு கொடுத்துடலாங்க. பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு வந்து கஞ்சி ரெடி பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் கைவிடாமல் கலந்துக்கணுங்க, இல்லைன்னா கெட்டி கெட்டியாக ஆகிடும். நம்ம வந்து டெய்லியும் காஃபி, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துப்பீங்க காலையில் டைமில். அந்த மாதிரி எடுத்துக்காமல் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரேஷ்மா அப்படி தான் பூஸ்ட் குடிச்சிட்டு இருந்தா. பூஸ்ட் குடிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து அப்படி ஒன்றும் எனர்ஜியாலாம் இல்லைங்க. அது சும்மா அது வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் அவ்வளோதானே தவிர. ஆனால் இந்த கஞ்சி வச்சு கொடுத்த பிறகு அவளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கிறாங்க. அந்த டயர்ட்னஸ்லாம் வரதில்லை. அதனால் நான் அப்படி தான் சத்து மாவு கஞ்சி, நான் கடையிலேருந்து வாங்கினது தாங்க சத்து மாவு கஞ்சி, அதான் நான் கொடுத்துட்ருக்கேன். சரி, இப்போ நம்மளோட புளிக்குழம்புக்கு எல்லாம் வெந்துருச்சு, வதங்கிடுச்சு. கத்திரிக்காயெலாம் நம்ம வந்து புளிக்குழம்பு கரைச்சி வச்சுட்டு கலந்துடலாங்க. சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொதிக்கும் போது ஒரு 2 தேங்காய் சீல் மட்டும் நான் வந்து எடுத்து அரைச்சிட்டு சேர்த்துற வேண்டியதுதான். எடுத்துட்டோன்னா நம்மளுடைய லஞ்ச் ரெடி ஆகிடுங்க. அதனால் சத்து மாவு கஞ்சியை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. காலைல டைமில் வேறு எதுவுமே கொடுக்காதீங்க. டீ, காஃபி, நானும் காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டேன். இந்த மாதிரி கஞ்சி தான் குடிச்சிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜியாக இருக்குங்க. நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து டயர்டாக ஆகிறது அப்படிலாம் இருக்கவே இருக்காது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஏன்னா இதில் எல்லா தானியமும் சேர்த்து அரைச்ச சத்து மாவு கஞ்சி தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கெட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படியே கெட்டியாகி ஒரு கொதி வரும்போது நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சியை காலையில் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நான் ரேஷ்மாக்கு ரெடி பண்ணி தரேன். மணி 7 மணி ஆகுது. இப்போ அவள் குடிச்சானா 8:30 மணிக்கு அவள் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். காலையில் டிஃபன் சாப்பிடும்போது டேரன்னா இதை எடுத்துக்கவே மாட்டான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க. லீவ் டைமில் மட்டும் அவனை கொடுக்குறது. ஸ்கூலுக்கு போகும்போது அவன் குடிக்க மாட்டான். அவன் ஏன்னா 7:45 அவன் கிளம்பணும். அதனால் அவன் இதை குடிச்சிட்டானா சாப்பிட முடியாது. சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்ற பசங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், கொதி வருதா? அவ்வளோதாங்க. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் சேர்த்துற வேண்டியதாங்க. அவ்வளோதான், நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் வந்து ஃபேன் காற்றுல கொண்டு வந்து வச்சுட்டாங்க ரேஷ்மாக்கு. அவள் வந்து இந்த 1.5 டம்ளர் வரும் இந்த கஞ்சி.
இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க. படித்தாலும் அவங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகாது. இப்போ பாருங்க, நான் ஆப்பத்துக்கு தாங்க அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரையும் ஆப்ப சோடாவும் கலந்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து வச்சுருக்கேன். ரேஷ்மா டேரனுக்கெலாம் சாப்பாடு கட்டி லஞ்ச் பாக்ஸ்லாம் செஞ்சு நான் அமுச்சிட்டேங்க. தேங்காய் பாலும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கிச்சனெல்லாம் தொடச்சி வச்சாச்சு. அடுத்து என்னோடய வேலை என்னென்னா பாத்திரம் தேய்க்கிற வேலை தான். சரி, எங்கள் பாவாவுக்கு வந்து ஆப்பத்தை ஊற்றி கொடுத்துட்டு பாத்திரம் தேய்க்க வேண்டியது தான். அதனால் இப்படி தாங்க என்னுடைய காலையில் இருந்து டிஃபன் வேலை வரைக்கும் என்னுடைய வேலைகள் இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து சுறுசுறுப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஆப்பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதில் யூஸ்ஃபுல்லானதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் காலங்காத்தால் எழுந்திரிச்சிங்கனாலே உங்களோட வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் முடிக்கலாம். கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேலையை ஆரம்பித்தாலே அன்றைக்கு ஒரே நாள் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை நான் வந்து செய்கிறத சரி உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, அது உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இப்படி தாங்க காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோன்னா நம்ம சீக்கிரமாக 7:30 மணிக்கெல்லாம் நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். நான் அப்படி தான் வந்து என்னுடைய வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.